வணக்கம் டாக்டர் ராஜ்குமார். இன்றைக்கி 12 மணிக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு குவிக் புல்லட்டின் எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சுனாமி போல் ஒரு பேரலை அடித்து தாவேக்கா பக்கம் எடுத்துகிட்டு போய் 110 கிட்ட இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு எல்லாரும் என்ன தெரியணும்னா 20 அல்லது 23 24 ரவுண்டில் வந்து சுற்றுகளில் வந்து 7 சுற்றுகள் நடந்திருக்கு. என்ன வேணால் ஆகலாம். 2016 வந்து பார்த்திங்கன்னா அண்ட் 2021 கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் சில பேருக்கு பின்னடைவு வந்துச்சு, சில பேருக்கு ஒரு அசுர வளர்ச்சி வந்துச்சு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஆஃப் ஐபிஎல்ஸ் தான் தமிழ்நாடு எலெக்ஷன் அசம்பிளி 2026. பல மாற்றங்கள் வந்துட்டுருக்கலாம். எப்படி ஐபிஎல்லில் ஒவ்வொரு பாலில் ஒரு மாற்றம் வருமோ அது மாதிரி இங்கே வந்துட்டுருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியும். உதாரணத்துக்கு கொளத்தூரில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து நியர்லி 8000 ஓட்டில் வந்து பின்னடைவில் இருக்கார். ஸோ 2,30,000 பேரில் 8000ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா 10,000 வந்தால் 10,000 ஆன் 2 lakhs வந்து 5%. 10% வாக்காளர்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருந்துச்சுன்னா அது வந்து பல சுற்றுகளுக்கு அப்புறம் கூட சரியாகிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான தொகுதியாக தான் இருக்க போகுது அவருக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியும் 2வது இடத்துலையும், தாவேக்கா 1வது இடத்துல இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 110-70ங்கிறது 100-90 ஆகலாம், அல்லது 100-100 ஆகலாம், அல்லது 118 இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக தாவேக்கா தாண்டலாம். 2 குயிக் அப்டேட்ஸ். ஒன்று, ஐ வாஸ் டெல்லிங் யூ, காலையில் அவ்வளோ கூட்டமாக இருந்த நம்ம அறிவாலயம் இப்போ ரொம்ப காலியாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். தொண்டர்களும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அந்த ஸ்பிரிட் அவ்வளோ நல்லா இல்லைன்னு அது எனக்கு தெரியுது. 2வது வந்து ஐ வாஸ் டெல்லிங் யூ, தாவேக்கா விஜயோடைய இதில் வந்து பெரிய போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வருங்கால முதலமைச்சருக்கு போடுற ஒரு பந்தோபஸ்த் மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. 3வது வந்து சமூக வலைதளங்களில் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ 2021 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகன்னு தெரியல கடைசி வரைக்கும் 3.6% தான் வித்தியாசம். ஆனால் இந்த முறை திமுகவுக்கும் வின்னிங் பார்ட்டிக்கும் அல்லது திமுகவுக்கும் அதிமுகவுங்க பார்த்தீங்கன்னா 3.6லாம் இருக்காது, குறைஞ்சபட்சம் 7 அல்லது 8% வித்தியாசம். இது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு அதிருப்தியால் இருக்கலாம், அல்லது விஜய் ஸ்வீப்பாக இருக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. குட் லக்.